உங்கள் குழந்தையின் வாழ்க்கை உங்கள் வாயின் வார்த்தையில் உள்ளது. உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் குழந்தைகளை செதுக்குகின்றன. உங்கள் சொல் படி தான் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் வடிவமைக்கப்படும். இப்படித்தான் ஒருமுறை தாமஸ் ஆல்வா எடிசன் தனது சிறுவயது நிகழ்ச்சியை இப்படியாக குறிப்பிடுகிறார். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் ஒரு கவரில் உள்ள கடிதத்தை தன் அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என தன் ஆசிரியர் கூறியதாக சொல்லிக் கொடுத்தார். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படி படித்தாள். அதில் எழுதியிருந்தாவது: உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடமில்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று. இந்த சம்பவம் நடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராக, கண்டுபிடிப்பாளராக ஆனார். இப்படி இருக்கையில் ஒருநாள் தனது வீட்டின் பழைய சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த போது அவர் தன் அம்மாவிடம் முன்பொருமுறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த கடிதம் எதேச்சையாக கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்த்தார். அதில் இப்படி எழுதியிருந்தது: மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் கீழ்க்கண்டவாறு எழுதினார்: மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனானான் என்று. தன் பிள்ளைகள் மீதான நேர்மறையான எண்ணங்கள் அவர்களை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும். நம்மாலும் எடிசன்களை உருவாக்க முடியும். குழந்தைகள் மனதில் தன்னம்பிக்கையை விதைப்போம். அதை விடுத்து நீ எதற்கும் உதவ மாட்டாய் என்பது போன்ற தவறான வார்த்தைகளை தவிர்ப்போம்.